Hi, hello and welcome. This is Rahul Jyotiraman. In a week நம்ம பார்க்க போகிறது OOPS Object Oriented Programming System. ஜாவாவில் இந்த OOPS வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த ஜாவா ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த OOPS கான்செப்ட் இல்லாமல் இருக்காது. அதாவது இது எதுக்குன்னா ஒரு கிளாஸில் ரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மெத்தடோ இல்லை ஒரு வேரியபிளோ நம்ம இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஊப்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது கோட் ரீயூஸ் பண்ணலாம், ரீரைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஒரே மெத்தடையே திருப்பி எல்லா கிளாஸ்லையும் எழுதுறதுக்கு ஒரு கிளாஸில் எழுதின மெத்தடையே நம்ம எல்லா கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகுது. அண்ட் இந்த 6 டைப்பையும் கம்ப்ரைஸ் பண்ணது தான் ஊப்ஸ்: கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இந்த கிளாஸஸ்க்கும் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப பேசிக்கானது. எல்லாமே இந்த கிளாஸில் தான் பில்ட் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஏ கிளாஸில் மெத்தட் ஏன்ட்டு ஒரு மெத்தடும் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி பின்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த பி கிளாஸில் ஏ கிளாஸோடைய மெத்தட் ஏவை நான் கால் பண்ணணும். எனக்கு அந்த மெத்தட் வேணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த கிளாஸ் ஏக்கு நாம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இதில் பாருங்கள், இந்த நியூ ஏ இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து ஆப்ஜெக்ட். இதை வந்து இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் 1ன்ட்டு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சுட்டு ஏ கிளாஸில் க்ரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சுட்டு நாம் அந்த மெத்தட் ஏங்கிற இந்த மெத்தடை நம்ம இப்போ இங்கே கால் பண்ணியிருக்கோம். இப்போ இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1. இது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1ங்கிற கிளாஸ். இதில் நம்ம மெத்தட் ஏன்ட்டு ஒரு மெத்தடை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடில் நமக்கு என்ன அவுட்புட் வரணுங்கிறதும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஃப்ரம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1ங்கிற அவுட்புட் வந்து இந்த மெத்தட் ஏ மூலியமாக நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் 2 இந்த கிளாஸ்லேயும் நான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1 இதில் க்ரியேட் பண்ண மெத்தட் ஏ, இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1. அந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா அந்த ஆப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்ட் 1ங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் போயிட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1ன்ட்டு இருக்கிற கிளாஸில் மெத்தட் ஏ, அந்த மெத்தட் ஏ தானே நமக்கு வேணும். அதனால் இங்கே மெத்தட் ஏ அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் போயிட்டு அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட் ஏங்கிற மெத்தடை கால் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1ன்னு கிடச்சிருச்சு. அண்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1ல் மெத்தட் ஏல என்ன நம்ம பிரிண்ட் ஆகணும்னு நினச்சிருந்தோம்னா ஃப்ரம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1. அண்ட் அதுவே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்ட் 2ல். இப்படி தான் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் மூலியமாக நம்ம மெத்தடை கெட் பண்ணிக்கிறோம் இன்னொரு கிளாஸ்க்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ்.
இன்ஹெரிட்டன்ஸில் வந்து 4 பிரிக்கலாம். சிங்கிள், மல்டி, ஹையரார்ச்சி அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் இப்போ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம வாங்குகிறோம். இதை எப்படி சொல்லலான்னா, இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி சொல்லலான்னா, இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து உங்கள் பேரண்ட்ஸோட சொத்து உங்களுக்கு வந்து வாரிசுங்கிற முறையில் உங்களுக்கு வரும். இதே மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸும் நடக்கும். அதாவது ஒரு சூப்பர் கிளாஸ்லேருந்து தேவையான ஒரு மெத்தடோ ஒரு வேரியபிளோ நாம் வந்து சப் கிளாஸில் சைல்டு கிளாஸில் நாம் கெட் பண்ணிக்கிறோம். ஒரு பேரண்ட் கிட்டேருந்து சைல்டுக்கு நம்ம வாங்கிக்கிறோம். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் எப்படின்னா, உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, உங்கள் தாத்தாவுடைய சொத்து இருக்கு பாருங்கள், உங்கள் தாத்தா கிட்டேருந்து உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கும், உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு வருது. இதுதான் வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ உங்கள் அப்பாக்கே 2 பசங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா உங்களுக்கும் தருவார், உங்களோட சிப்ளிங்க்கும் தருவார். இதுதான் ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கிளாஸ் மூலயமா இதை நடக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு மெத்தட் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு கிளாஸில் நீங்கள் அதே அந்த மெத்தட் நேம் வச்சு வேறு ஒன்று ரைட் பண்ணுவீங்க. இப்போ அந்த சைல்டு கிளாஸில் நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது குழம்பும். நம்ம எந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை நாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் கிளாஸை வச்சு நம்ம மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஆனால் இன்டர்ஃபேஸை வச்சு பண்ணலாம். ஏன் இன்டர்ஃபேஸ் வச்சு பண்ணலான்னா, இன்டர்ஃபேஸில் வந்து நாம் ஒரு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், இன்ஸ்டான்ஷியேட் பண்ண மாட்டோம். இப்போ ஜாவா 8 வந்திருக்கு. ஜாவா 8 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மெத்தடை, ஆனால் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ ஜாவா 7 வரைக்கும் உங்களால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கிளாஸஸ் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதனால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் வச்சு மட்டும் பண்ண முடியும். அதுக்கு தான் மெயினாக இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1 அப்படிங்கிற கிளாஸில் நான் மெத்தட் பீன்ட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தடை நம்ம ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். அப்படின்னா இந்த கிளாஸ்க்கே உரியதாக இருக்கும் அந்த மெத்தடு. இப்போ அந்த மெத்தடை கால் பண்ணால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, ஃப்ரம் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 2 அப்படின்ட்டு ஒரு கிளாஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் வந்து எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1. அதாவது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1ங்கிறது வந்து பேரண்ட் கிளாஸ், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 2ங்கிறது வந்து சைல்டு கிளாஸ் ஆர் சப் கிளாஸ். நம்ம அப்பா கிட்டேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ சைல்டு கிளாஸில் சப் கிளாஸில் அந்த சூப்பர் கிளாஸோட மெத்தடை நான் கால் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் வந்து இந்த எக்ஸ்டெண்டுங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து நமக்கு இங்கே பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியுது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மெத்தட் பீன்னு நான் கால் பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தட் கீழே மெத்தட் பி
சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 2லேருந்து கால் பண்ணியிருக்கேன். இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1ல் இருக்கிற மெத்தட் பியோட ஃபங்க்ஷனை வந்து இங்கே பண்ணியிருக்கு. நமக்கு வந்து ஃப்ரம் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1ங்கிற லைன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்கள் தாத்தா கிட்டேருந்து உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கும், உங்கள் அப்பா கிட்டேருந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாருங்கள், மெத்தட் சின்ட்டு ஒரு மெத்தடை நான் மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1ங்கிற கிளாஸில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தடை ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கேன். இப்போ மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2 இந்த கிளாஸில் வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1 நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1 வந்து இங்கே பேரண்ட், மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2 வந்து சைல்டு. அண்டு நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது இந்த மெத்தட் சிங்கிறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் 1லேருந்து இன்ஹெரிட்டன்ஸ் 2க்கு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இங்கே மெத்தட் சி, இந்த இடத்துல நான் மெத்தட் சின்னு கால் பண்ணால் இங்கேயும் நமக்கு மெத்தட் கால் ஆகும், மெத்தட் சி கால் ஆகும். அண்ட் இன்னொன்று ரைட் பண்ணிக்கிறேன், மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 3. இந்த கிளாஸை வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2ஓட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2 பேரண்ட்டு, மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 3 வந்து சைல்டு. இதே மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2 கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2 வந்து சைல்டு, இந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1 வந்து பேரண்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 3ல் வந்து இந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2 வந்து பேரண்ட்டாக இருக்குது. அதாவது உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் அப்பா பையன், பட் ஆனால் உங்களுக்கு அப்பா. இங்கே வந்து மெத்தட் சியை நம்ம கால் பண்ணுறோம். மெத்தட் சி வந்து இங்கே உங்கள் தாத்தாவுடையது, மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1ல் இருக்கிறது. மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1லேருந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 3க்கு வந்து நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரம் மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1, மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1 இந்த மெத்தட் சி கிடச்சிருச்சு. இந்த மெத்தட் சி வந்து நம்ம இங்கே கால் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் சியோடைய அவுட்புட்டும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்க்கும் கிடைக்கிறது தான் வந்து ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து 2 சப் கிளாஸ்க்கும் அந்த மெத்தட் பாஸ் ஆகும். ஒரு பேரண்ட் கிட்டேருந்து 2 சைல்டுக்கும் கிடைக்கிறது தான் ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் இந்த ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 1 அப்படின்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸில் மெத்தட் டின்ட்டு நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் டி கால் பண்ணால் எனக்கு வந்து ஃப்ரம் ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 1ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 2ன்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸோட இன்னொரு கிளாஸோடைய ஒரு மெத்தடோ வேரியபிளோ வேணும்னா நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து எக்ஸ்டெண்ட். அதனால் இந்த எக்ஸ்டெண்ட் மூலிமா ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 1 இதையும் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் டிங்கிறத நான் கால் பண்ணுறேன். அதாவது ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 1ன்னு இருக்கிற கிளாஸில் இருக்கிற மெத்தட் டிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். அண்ட் இது ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 2ல் மட்டும் கால் பண்ணல, ஹையரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 3லையும் நான் கால் பண்ணுறேன்.
இதில் பாருங்கள் ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 3. இதுலேருந்து டைரெக்டாக ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 1 நான் கால் பண்ணுறேன். அந்த ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் Dயில் இருக்கிற இந்த மெத்தட் தான் நமக்கு தேவை. இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 1 வந்து உங்களுடைய அப்பா, இந்த ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 2 வந்து நீங்கள், இந்த ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 3 வந்து உங்களுடைய சிப்ளிங். அப்பா கிட்டேருந்து நம்ம 2 பேருக்கும், அதாவது சிப்ளிங் 2 பேருக்கும் கிடைக்கிறது தான் ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஃப்ரம் ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ் 1 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயும் ரன் பண்ணுறேன் பாருங்கள், அதே வேல்யூ கிடச்சிருச்சு. ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து 2 சப் கிளாஸ்க்கும் நான் அந்த மெத்தடை கால் பண்ணி இந்த அவுட்புட்டை வாங்கியிருக்கேன். இதுதான் ஹைரார்ச்சி இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் முன்னாடி நான் இன்டர்ஃபேஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன். அதாவது கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இன்டர்ஃபேஸில் நீங்கள் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இம்ப்ளிமெண்ட் பண்ணாமையே ஜஸ்ட்டு மெத்தடை மட்டும், என்ன மெத்தட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே என்ன மெத்தட் ரைட் பண்ணுறீங்க அதை இந்த கிளாஸில் அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு தேவையான வேல்யூவை நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2ல் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் வந்து மெத்தட் எஃப் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் ஒரு மெத்தட் நேம் மட்டும் ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடைய பாடியை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், பப்ளிக் சிஸ்டம் வாய்ட் எஃப்ஓடையது. அதுக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த கிளாஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு கிளாஸில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம கால் பண்ணோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் இம்ப்ளிமெண்ட். இப்போ பாருங்கள், இன்டர்ஃபேஸ் 1லேருந்தே நான் சொல்கிறேன். இது வந்து ஜாவா 7 வரைக்கும் இப்படி தான் இருந்தது. இதில் வந்து நம்ம பாடி க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஜாவா 8ல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜாவா 8ல் இந்த மெத்தடுக்குள்ளார நம்ம என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுவும் தரலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்டர்ஃபேஸ்க்கு இந்த இன்டர்ஃபேஸில் மெத்தட் ஈன்ட்டு ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். அவுட்புட் வந்து எனக்கு ஃப்ரம் மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1ன்னு வரணும். அதே மாதிரி இன்னொரு இன்டர்ஃபேஸு வாய்ட் மெத்தட். இதில் நான் எந்த ஒரு மெத்தடும் மெத்தட் இருக்குது, பட் ஆனால் எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல. இதில் நான் ஜஸ்ட் மெத்தட் மட்டும் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த கிளாஸில் நான் அந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தால இந்த மெத்தட் எஃப், அதை வந்து நான் இந்த கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதனால் இது ஓவர் ரைட் ஆகுது. பப்ளிக் வாய்ட் மெத்தட் எஃப், இதுக்கு வந்து ஃப்ரம் மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 2ன்னு தரேன். ஏன்னா இந்த செகண்ட் இதுலேருந்து எடுத்ததுனால நான் 2ன்னு தந்திருக்கேன். இப்போ ஸ்டாட்டிக் வாய்ட் மெத்தட் இ, இந்த மெத்தட் இ வந்து நம்ம மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1ல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவா 8லேருந்து தான் வந்து மல்டி இன்டர்ஃபேஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாவா 7 வரைக்கும் ஒரு மெத்தடை வந்து இன்டர்ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அண்ட் இந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் 1ல்
நான் மெத்தட் ஈன்ட்டு ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை நான் இங்கே இருக்கிற கிளாஸில் நான் அதை கால் பண்ணியிருக்கேன். static void method e from multiple inheritance 3. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் 1லேயும் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் 2லேயும் இருக்குது. ஐ மீன் இன்டர்ஃபேஸ் 1லேயும் இருக்குது, இன்டர்ஃபேஸ் 2லேயும் இருக்குது. அண்ட் இந்த கிளாஸ்லேயும் நான் அந்த மெத்தட்ஸை வாங்கியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 4 கிளாஸ் வந்து இந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 3 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 3க்கு. இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா மெத்தட் எஃப், இந்த மெத்தடை வந்து நான் வாங்கிக்கிறேன். இந்த மெத்தடை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டேன். இப்போ மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 1 இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த மெத்தடை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி நான் கால் பண்ணுறேன்னா, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாட் அந்த மெத்தட், இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ்லேருந்து கால் பண்ணுறது. கிளாஸ்லேருந்து ஈஸியாக கால் பண்ணிடலாம். இந்த கிளாஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால டைரெக்டாக மெத்தட் இ, இந்த மெத்தட் ஈயை நான் இங்கே வாங்கிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு வேல்யூ கிடச்சிச்சு. அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆப்ஜெக்ட் 2 டாட் மெத்தட் எஃப், ஆப்ஜெக்ட் 2 இந்த மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் 3க்கு நாம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்ஜெக்டில் மூலியமாக நம்ம இந்த மெத்தட் எஃப்பை நம்ம கால் பண்ணிட்டோம். ஃப்ரம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் 2, அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு ரைட் ஆகிருக்கு. அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1 டாட் மெத்தட் இ, அதாவது இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1, அந்த வேல்யூவும் ரைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் இ, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் 3 வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மெத்தட் இ அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். அதனால் ஃப்ரம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் 3 இதோடைய இந்த மெத்தடோடைய அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓவர் லோடிங், இன்னொன்று வந்து ஓவர் ரைடிங். ஓவர் லோடிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்கு எத்தனை பேராமீட்டர் நம்ம வைக்கிறோம். மெத்தட் ஏன்ட்டு இருக்கு பாருங்கள், ஒரு மெத்தட் ஏன்ட்டு நான் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தடில் ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுறேன், இன்ட் ஐ அப்படின்ட்டு. அப்படி பாஸ் பண்ணால் எனக்கு அவுட்புட் வந்து i ஸ்டார் ஐ வரணும். இப்போ கிளாஸ் பின்ட்டு இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணி ஏவோட எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அங்கேயும் ஒரு மெத்தட் ஏன்ட்டு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த மெத்தட் ஏல நான் பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் வந்து 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன், ஐ அண்ட் ஜேன்ட்டு. அண்ட் அதுக்கு ஒரு அவுட்புட் வைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடோட நேம் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட் தான் வந்து டிஃபர் ஆகுது. ஒரு இதில் ஃபஸ்ட் இதில் ஒரு இன்ட் மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் இதில் 2 இன்டீஜர் பாஸ் பண்ணுறோம்.
இப்போ கிளாஸ் சிங்கிற கிளாஸ்லேருந்து மெயின் மெத்தட் மூலயமா நான் அந்த மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணுறேன். பி டாட் மெத்தட் A6, அதாவது இது கிளாஸ் பி வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இந்த ஏவோடைய வேல்யூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கிளாஸ் பிலையும் இருக்கும். அதனால் நான் ஜஸ்ட்டு பிலேருந்தே கால் பண்ணலாம். பி டாட் மெத்தட் A6, அதாவது A6ங்கிறது ஒரு இன்டீஜர் தான் இருக்குது. ஒரு இன்டீஜர் மட்டும் இருக்கிற மெத்தட் எதுன்னு பார்க்கும். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் ஏல இருக்கிற இந்த மெத்தட் ஏ தான் வந்து ஒரு இன்டீஜர் மட்டும் இருக்குது. கிளாஸ் பியில் இருக்கிறதுக்கு 2 இன்டீஜர் தேவை. 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணால் தான் வந்து இந்த மெத்தட் கால் ஆகும். ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் இந்த மெத்தட் தான் கால் ஆகும். அதனால் இப்போ 6 கொடுத்தா எனக்கு இங்கே தான் போகும். இந்த மெத்தட் ஏ கிளாஸில் ஏல இருக்கிற இந்த மெத்தட் ஏக்கு தான் போகுது. அண்ட் இது பிரிண்ட் ஆகுது வந்து I*i. அப்படின்னா 6 × 6 36 பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே செகண்ட் பாருங்கள், பி டாட் மெத்தட் A4 5 கொடுத்துருக்கேன். 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். I வந்து 4 எடுத்துக்குது, J வந்து 5 எடுத்துக்குது. இப்போ I + J வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 4 + 5 = 9. அதாவது நம்ம கொடுக்குற நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு இந்த ஓவர்லோடிங் நடக்கும். நேம் சேமாக இருக்கணும், மெத்தட் நேம் வந்து சேமாக இருக்கணும் ஓவர்லோடிங்க்கு. ஆனால் ஆர்குமெண்ட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு டைப்பும் இருக்குது. இதில் டேட்டா டைப் மாற்றிட்டா அப்படியும் வந்து ஓவர்லோடிங் யூஸ் பண்ணலாம். இப்போ மெத்தட் கிளாஸ் ஏல இருக்கிற மெத்தட் ஏல வந்து int iன்னு வச்சு கிளாஸ் பியில் இருக்கிற மெத்தட் ஏக்கு வந்து டபுள் ஐன்னு வச்சா இதுவும் ஒரு ஓவர்லோடிங் தான். இதை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துல நான் மெத்தட்ஸ் வந்து ஓவர்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓவர்லோடிங் 1 அப்படிங்கிற கிளாஸ்குள்ளார மெத்தடு G அப்படிங்கிற மெத்தடை நான் ரைட் பண்ணுறேன். ஒரு பேராமீட்டர் மட்டும் வச்சு, ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வச்சு. ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வச்சு வந்ததுன்னா அந்த ஆர்குமெண்ட்டையே ஸ்கொயர் பண்ணணும், ரிட்டர்ன் கொடுக்கணும். இதுவே 3 ஆர்குமெண்ட்டை வச்சு பாஸ் பண்ணால் int ijk பாஸ் பண்ணால் அது 3 ஆட் ஆகணும். இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் ஓவர்லோடிங். அண்ட் ஓவர்லோடிங் 2ங்கிற கிளாஸ் வந்து ஓவர்லோடிங் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதுலேயும் வந்து மெத்தட் G அதே மெத்தட் நேம்லேயே இங்கேயும் ரைட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ijன்ட்டு 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஆட் ஆகணும்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவர்லோடிங் 3 இந்த கிளாஸில் வந்து நான் அந்த மெத்தட் ஓவர்லோடிங்கை அச்சீவ் பண்ண போகிறேன். அந்த எல்லா மெத்தடுக்கும் நான் ஆன்சரை கெட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஓவர்லோடிங் 2 இந்த ஓவர்லோடிங் 2 வந்து ஓவர்லோடிங் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அதனால் இந்த கிளாஸ்க்கே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓவர்லோடிங் 2 அப்படிங்கிறதுக்கு லோடுங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலிமா இந்த நியூ ஓவர்லோடிங்கிற ஆப்ஜெக்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா மெத்தட் G கால் பண்ணுறேன். அதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்து, ஒரே ஒரு பேரம் 7 இதை மட்டும் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி கொடுக்கும்போது இது சர்ச் பண்ணும் எந்த இடத்துல எந்த மெத்தட் Gக்கு ஒரு பேரம் மட்டும் பாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இங்கே ijன்ட்டு 2 பேரம் பாஸ் ஆகிருக்கு, அதனால் இது இல்லை.
இங்கே ஐஜேகேன்ட்டு 3 பேரம் பாஸ் ஆகுது, அதனால் இது இல்லை. இங்கே பாருங்கள், இன்ட் ஐ இது ஒன்று தான் பாஸ் ஆகுது, அப்படின்னா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ ரிட்டன் ஐ ஸ்டார் ஐ, நான் இந்த இடத்துல வேல்யூ என்ன கொடுத்தேன்னா 7, அப்படின்னா 7 × 7 49 வரும். அதே மாதிரி தான் செகண்டு மெத்தட் ஜி 4,9 2 பேரண்ட்ஸ் பாஸ் ஆகிறது. இங்கே இன்ட் ஐ டபுள் ஜே, இங்கே 3 பேரண்ட்ஸ் இங்கே பாஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இதை ரன் பண்ணுறோம். 49 13.06 ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 49 7 ஸ்கொயர் 4 + 9 13 1 + 2 + 3 6 அண்ட் 13 வராமல் 13.0 ஏன் வந்திருக்குன்னா நான் இங்கே ரிட்டன் டைப் வந்து டபுள்னு கொடுத்துருக்கேன், அதனால் 13.0 வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஓவர்லோடிங். இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் ரைடிங். ஓவர் ரைடிங்னா என்னென்னா, இப்போ ஒரு மெத்தடை ரைட் பண்ணுறோம் ஒரு கிளாஸில், அண்ட் இன்னொரு கிளாஸில் அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே மெத்தடையே நம்ம திருப்பி ரைட் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம அந்த மெத்தடுக்கு கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ஃப்ரம் மெத்தட் ஏ, இதில் வந்து ஃப்ரம் ஏன்னு வரணும் அப்படின்ட்டு இருக்கு. கிளாஸ் ஏல இருக்கிற மெத்தட் ஏக்கு ஃப்ரம் ஏ அப்படின்னு வரணும்னு இருக்கு. நம்ம கிளாஸ் ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே மெத்தடை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். எனக்கு ஃப்ரம் பி அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணுறேன், ஆனால் வேல்யூ மட்டும் எனக்கு ஃப்ரம் பின்னு வரணும் அப்படின்னு நான் எனக்கு கொடுக்குறேன். இதுதான் வந்து ஓவர் ரைடிங்கோடைய சிம்பிள். இப்படி தான் வரும், அப்பர் ஏரோ மார்க். இப்போ பாருங்கள், கிளாஸ் சின்ட்டு நான் ஒரு கிளாஸை ரைட் பண்ணிட்டு மெயின் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் பிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா அந்த மெத்தட் ஏவை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தடை வந்து நான் கிளாஸ் பியில் ஓவர் ரைட் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல இந்த கிளாஸ் பியில் இருக்கிற இந்த மெத்தட் தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் பாருங்கள். ஓவர் ரைடிங் 1ன்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தட் எஃப்ன்ட்டு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த கிளாஸில். அண்ட் எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா இந்த மெத்தடை கால் பண்ணும்போது ஃப்ரம் ஓவர் ரைடிங் 1 அப்படின்னு வரணும்னு நான் இங்கே ரைட் பண்ணுறேன். அதே நான் ஓவர் ரைடிங் 2ல் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓவர் ரைடிங் 1ஓட கிளாஸை நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மெத்தடை நான் இங்கேயும் கால் பண்ணுறேன். அதாவது வாய்ட் மெத்தட் எஃப்பை இங்கேயும் நான் வாய்ட் மெத்தட் எஃப் கொடுக்குறேன். ஓவர்லோடிங் சிம்பிள் வந்துருச்சு பாருங்கள் இங்கே. சாரி, ஓவர் ரைடிங்கோட சிம்பிள் வந்துருச்சு. மெத்தட் எஃப் வந்து ஓவர் ரைடிங் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுது இது. இப்போ இந்த இடத்துல நான் மெத்தட் எஃப்க்கு எனக்கு இந்த அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. அண்ட் இங்கே மெயின் மெத்தடில் ஓவர் ரைடிங் 2க்கான ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ரைட் டாட் மெத்தட் எஃப்ங்கிறத கால் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரம் ஓவர் ரைடிங் 2 இதுதான் கால் ஆகுது. ஓவர் ரைடிங் 1 வந்து கால் ஆகலை, ஓவர் ரைடிங் 2 கால் ஆகுது. ஓவர் ரைடிங் 2ல் நான் ஓவர் ரைடிங் 1ல் இருந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிட்டேன். அதனால் இந்த மெயின் மெத்தடில் எனக்கு ஓவர் ரைடிங் 2ல் மெத்தட் எஃப்பை கால் பண்ணும்போது எனக்கு ஓவர் ரைடிங் 2ல் என்ன எழுதியிருக்கோமோ அது கால் ஆகுது. என்ன மெத்தட் ஓவர் ரைட் பண்ணிச்சோ பழசை
அந்த மெத்தட் வந்து அந்த மெத்தடோட வேல்யூ வந்து எனக்கு கீழே வந்திருக்கு, அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஓவர் ரைடிங் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கிளாஸை பவுண்ட் பண்ணுது, கிளாஸோட ஒத்தி இருக்கும். ஆனால் இன்ஸ்டான்ஸ் மெத்தட் வந்து அப்படி இல்லை. இன்ஸ்டான்ஸ் மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் ஒத்தி இருக்கும். அதனால் வந்து நான் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஸ் மெத்தடை மட்டும்தான் நான் ஓவர் ரைட் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் பண்ணியிருக்கிறது கூட வாய்ட் மெத்தட் எஃப்னு தான் போட்டிருக்கேன், ஸ்டாட்டிக் போடல. இதுலேயும் வாய்ட் மெத்தட் எஃப் தான் போட்டிருக்கேன், ஸ்டாட்டிக் போடல. ஸ்டாட்டிக்கை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. அண்ட் ஓவர்லோடிங் வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்லுவாங்க. அண்ட் ஓவர் ரைடிங்கை வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கம்பைல் பண்ணும்போதே வந்து இது ஓவர்லோடிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இது கண்டுபிடிச்சிரும். இந்த ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் வந்து நடந்துடும், எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து போயிடும். ஆனால் வந்து ஓவர் ரைடிங் வந்து ரன் ஆகும்போது தான் வந்து இந்த இடத்துல எனக்கு ஓவர் ரைட் ஆகிருக்கு, நான் இந்த கிளாஸுக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த கிளாஸில் இருந்தால் அந்த மெத்தடை தேடி போகும். இதுதான் பாலிமார்ஃபிசம். இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்கேப்சுலேஷன். இது தாங்க என்கேப்சுலேஷன். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஒரு வேரியபிளை வழக்கமாக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிளாக பப்ளிக்காக எப்பவும் கொடுக்க மாட்டாங்க, பப்ளிக்காக இன்ஷியலைஸ் பண்ண மாட்டாங்க, பப்ளிக்காக வச்சுக்க மாட்டாங்க. அது எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இப்போ கிளாஸ் ஏன்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஏ கிளாஸில் வந்து நான் ஒரு ஐங்கிற ஒரு வேரியபிளுக்கு 12ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். இதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன் இந்த வேரியபிள். இப்போ நான் கிளாஸ் பின்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் பியில் ஏ கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை நான் ஐயோட வேல்யூவை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ஐயோட வேல்யூவை எடுத்து வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு எரர் தான் வரும். ஏன்னா இந்த ஐ வந்து இங்கே ப்ரைவேட்டாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைவேட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும், வேறு கிளாஸ்க்கு இதை எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காக தான் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த ப்ரைவேட் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டுங்கிற கீவேர்டு. ஓகே, அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு நம்ம கொண்டு வர முடியாதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ் ஏலேயே நம்ம ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தட்லேருந்து நம்ம வேல்யூ எடுத்துகிட்டு வரோம். இப்போ இங்கே பாருங்கள், இன்ட் கெட் வேல்யூ ரிட்டர்ன் ஐ அப்படிங்கிற மெத்தடை நான் இதுக்குள்ளார கொடுக்குறேன். அதாவது கெட் வேல்யூன்ட்டு ஒரு மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ரிட்டர்ன் ஐ இந்த கிளாஸ்குள்ளாரையே வந்து இந்த ப்ரைவேட் வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொன்னால. அப்போ ரிட்டர்ன் ஐ, இந்த ஐ வந்து இந்த ஐயை தான் குறிக்குது. இந்த ரிட்டர்ன் ஐயில் வந்து இந்த 12 ஸ்டோராக இருக்கும். அப்போ நான் இந்த மெத்தடை நான் வேறு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பப்ளிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் பப்ளிக்குங்க கீவேர்டிங் கொடுத்துருந்தா. இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் டாட் கெட் வேல்யூன்ட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டாட் கெட் வேல்யூன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். எனக்கு இந்த இடத்துல வேல்யூ வந்து 12ன்னு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். என்கேப்சுலேஷன். இப்போ இந்த இடத்துல ப்ரைவேட் இன்ட் ஈக்குவல் டு ப்ரைவேட் இன்ட் ஐ ஈக்குவல் டு 171 நான் இங்கே வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன் ஐக்கு. அதேமாதிரி ப்ரைவேட் இன்ட்டு ஜேன்ட்டும் ஒரு வேரியபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு எந்த வேல்யூவும் அசைன் பண்ணல.
இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த ப்ரைவேட் இன்ட் I ஈக்குவல் டு 171 இருக்குல்ல, இந்த 171 வேல்யூ ஐயோட வேல்யூ வந்து எனக்கு வேணும். ஐயோட வேல்யூ வந்து நான் இங்கே ரைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜேக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு இந்த கிளாஸில் நான் ரன் பண்ணணும். இப்போ அதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இது என்கேப்சுலேஷன் 1ங்கிற கிளாஸ், இது வந்து என்கேப்சுலேஷன் 2. இப்போ இதில் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். கேப்சூலுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலியமாக நான் அங்கே போயிட்டு வேல்யூவை செட் பண்ண போகிறேன். ஜேவோட வேல்யூ, ஜேக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இன்னும் வேல்யூ கொடுக்கல, நம்ம வந்து ஜேக்கு வேல்யூ கொடுக்கணும். அதனால் இங்கே மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் வந்து கெட்டர்ஸ் செட்டர்ஸ் சொல்லுவாங்க. கெட்டர்ஸ்னால் இப்போ I = 171 இங்கே வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த கெட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதே இப்போ ஜே வந்து இங்கே ஒன்று இருக்குது, இதுக்கு வந்து நம்ம வேல்யூ செட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை நம்ம திருப்பி கெட் பண்ணணும் அப்படின்னா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் இதில் கெட் I, இதில் வந்து ரிட்டர்ன் I வேணும், அதை அப்படியே வந்து நான் இங்கே கால் பண்ணிட்டேன். capsule டாட் கெட் I இந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணிட்டேன். அப்போ வந்து இந்த இடத்துல I = 171ங்கிறது வந்து எனக்கு அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜேக்கு capsule டாட் செட் ஜே 12ன்னு கொடுத்துருக்கேன். செட் ஜே இந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணுறேன். ஓவர்லோடிங் என்ன பண்ணும், இல்லை ஓவர்லோடிங் வேணாம், இங்கே பேரம் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் இன்ட்டு ஜே. இந்த இடத்துல வந்து நான் 12ங்கிறது கொடுக்குறேன். செட் ஜே 12 அப்படின்னா திஸ் டாட் ஜே ஈக்குவல் டு ஜே. அதாவது இந்த ஜே எதை மீன் பண்ணுதுன்னா இங்கே வர ஜே இன்ட்டு ஜே தான் வந்து இந்த ஈக்குவல் டு ஜேல இருக்கிறது இது. அண்ட் திஸ் டாட் ஜேங்கிறது வந்து இங்கே இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். ஆக்சுவலாக இது வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க, இது வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் சொல்லுவாங்க. இந்த ஜே வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள், ப்ரைவேட் இன்ட்டு ஜேங்கிறது இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். அண்டு இந்த இடத்துல மேலே ஆர்குமெண்ட்டில் பாஸ் ஆகிறது வந்து இன்ட்டு ஜேன் இருக்கிறது வந்து லோக்கல் வேரியபிள். அங்கேருந்து வர லோக்கல் வேரியபிளை நான் வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிளோட வேல்யூவோட அசைன் பண்ணுறேன். இந்த திஸ் கீவேர்டு வந்து அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டான்ஸ் மெத்தடையோ இன்ஸ்டான்ஸ் வேரியபிளோ கால் பண்ணுறதுக்கு திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ அந்த வாங்கின வேல்யூவை இந்த ப்ரைவேட் இன்ட்டு ஜேல நம்ம அசைன் பண்ணிட்டோம். அந்த அசைன் பண்ண ஜேவை வந்து நாம் இங்கே திரும்பி கெட் பண்ணுறோம் இன்ட் ரிட்டர்ன் ஜே. அண்ட் அந்த மெத்தடையும் நம்ம இங்கே வந்து கால் பண்ணிட்டோம் capsule டாட் கெட் ஜேன்ட்டு ஆப்ஜெக்ட் மூலியமாக. இப்போ இதை ரன் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், ஆன்சர் வந்து 171 கெட் ஐயோட வேல்யூ 171, ஜேவோட வேல்யூ செட் ஜே. இங்கே 12 நம்ம பாஸ் பண்ணுறோம். 12 பாஸ் பண்ணும்போது இங்கே போய்ட்டு அது ப்ரைவேட் இன்ட்டு ஜேயில் வந்து ஸ்டோர் ஆகுது. அண்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, நாம் அதை இங்கே கெட் பண்ணுறோம் கெட் ஜேன்ட்டு. ஸோ வேல்யூ 171 வந்துருச்சு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட இன்டர்ஃபேஸ் மாதிரி தாங்க. ஜாவா 7 வரைக்கும் இன்டர்ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. இப்போ தான் வந்து பார்ஷியல் இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ங்கிற இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பழசுலாம் எப்படி இருந்ததுன்னா அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கிளாஸுங்க. அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு கிளாஸு. அந்த கிளாஸில் நம்ம மெத்தடை இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மெத்தட் இருக்குது, அது நமக்கு 2 மெத்தட் தான் தெரியுது, மீதி 2 மெத்தட் தரல.
அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச 2 மெத்தட் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மீதி 2 மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே வச்சுருந்தா அதுதாங்க அப்ஸ்ட்ராக்ட். அதாவது ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். இன்டர்ஃபேஸில் வந்து ஜாவா 7 வரைக்கும் எதுலேயுமே இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருந்தது. ஆனால் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது வந்து ரெண்டுத்துக்கும் மிடில் பார்ஷியல் இம்ப்ளிமெண்ட் நடக்கும். இப்போ இதில் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஏன்ட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் மெத்தட் ஏன்ட்டு ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வேல்யூ என்ன வரணும்னா ஃப்ரம் ஏன்னு வரணும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில். அண்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு மெத்தட் வந்து பாருங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அப்ஸ்ட்ராக்டாக வச்சுருக்கேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல். இந்த மாதிரி பார்ஷியல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகிடும், ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். அண்ட் கிளாஸ் பியில் நாம் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். கிளாஸ் பி வந்து கிளாஸ் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அந்த மெத்தட் பி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்குல்ல, என்ன மெத்தட் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ அந்த மெத்தடுக்கு முன்னாடி கீவேர்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துடணும். அப்போ தான் அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆகும். இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஃப்ரம் பி அப்படிங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. abstraction இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் 1ன்ட்டு நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுற பாருங்கள். இந்த அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம் இங்கே அசைன் பண்ணும்போது. இங்கே வாய்ட் மெத்தட் ஐ அப்படின்ட்டு ஒரு மெத்தடை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில். அண்டு மீதி 2 மெத்தடை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாகவே வச்சுருக்கேன், மெத்தட் ஜே மெத்தட் கேன்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து எல்லா மெத்தடையும் அவரே எழுதி கொடுக்க மாட்டார். எனக்கு இந்த மெத்தட் வேணும், இந்த மெத்தட் வேணும் மட்டும் சொல்லிடுவார். அந்த மெத்தட் நம்ம தான் எழுதிக்கணும் என்ன தேவையோ. அதுதான் இங்கே வந்து அச்சீவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் 2 வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதுவும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். ஏன்னா இதில் நம்ம ஒரு மெத்தட் மட்டும்தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், மீதி 2 மெத்தடையும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாஸை இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது எல்லா மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்காமல் இருந்ததுன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் 3. இந்த கிளாஸில் பாருங்கள், இது கிளாஸு மெத்தட் கே. அதாவது இங்கே வந்து மெத்தட் கே வந்து நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டோம். வாய்ட் கே மெத்தட் கே மெத்தட் ஜே, இது ரெண்டும் இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருந்திருக்கு. அப்ஸ்ட்ராக்ஷன் 2ல் வந்து மெத்தட் ஜேவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் ஒன்று இருக்கிறது வந்து மெத்தட் கே மட்டும்தான். அந்த மெத்தட் கே வந்து இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் 1ல் இருக்கிற அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் 3ல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. அதாவது இம்ப்ளிமெண்ட் 3 வரும்போது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகியிருந்திருக்கு. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் 2லேயும் வந்து மெத்தட் ஜே இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இது இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ மெத்தட் கே வந்து அது ஒன்று தான் மீதி இருந்தது, அதுவும் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அவுட்புட் பார்க்கலாம் பாருங்கள். ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ஷன் 1, ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ஷன் 2, அப்ஸ்ட்ராக்ஷன் 3. மெத்தட் ஐக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் 1 பாருங்கள். மெத்தட் ஐயில் நாம் இங்கே மெத்தட் ஐக்கு என்ன அவுட்புட் வரணுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அதுதான் வந்து கீழே வந்திருக்கு. அதே மாதிரி மெத்தட் ஜேக்கு வந்து
அப்ஸ்ட்ராக்ஷன் 2 வந்திருக்கு. அதே மாதிரி மெத்தட் கேட்கும். இப்படி தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். இப்படி தான் வந்து உங்கள் ஹையர் அஃபிஷியலும் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் கீழே இதெல்லாம் ரைட் பண்ணிட்டு வா அப்படின்னு அசைன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மெத்தட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் அதுக்கு கீழே வந்து கோடை ரைட் பண்ணணும். அந்த அப்ஸ்ட்ராக்டும் இன்டர்ஃபேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட்னால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஆனால் இன்டர்ஃபேஸ்னால் நிறையா இன்டர்ஃபேஸ்லேருந்து ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு தேவையான மெத்தடை வாங்கிக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் வந்து பார்ஷியலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் மெத்தட்ஸை. ஆனால் இன்டர்ஃபேஸ் வந்து ஜாவா 7 வரைக்கும் அதால் எந்த ஒரு மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஜாவா 8 வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்லி இம்ப்ளிமெண்ட் மட்டும் தான், எந்த இன்ஸ்டான்சியேஷனும் கிடையாது. இதுதாங்க ஜாவாவுடைய ஊப்ஸ் கான்செப்ட். இதுதான் வந்து ஜாவாவுடைய முக்கியமான கான்செப்ட். இது இல்லாமல் எந்த ஒரு ப்ராஜெக்டும் செய்ய முடியாது. அண்டு எல்லா ஊப்ஸ் கான்செப்டும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.